அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோடை காலத்தில் சாப்பிடக்கூடிய அதிக நீர்ச்சத்து உள்ள பழங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். கோடை காலம் ஆரம்பிச்சிட்டாலே பார்த்திங்கன்னா பொதுவாகவே உடல் சூடு அதிகமாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்களில் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். உடல் சூடு காரணமாக பார்த்திங்கன்னா வயிற்றுக்கடுப்பு, வயிற்று வலி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்ன மாதிரியான பழங்கள் சாப்பிட்லான்றதை பார்க்கலாம். பழங்கள் மட்டும் இல்லை, நீர்ச்சத்து உள்ள ஆதாரங்கள் நான் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு நம்ம 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். பொதுவாகவே 2 லிட்டர் அளவு குடிக்கிறோம். இந்த வெப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தாலே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நம்ம தண்ணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தர்பூசணியில் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை போக்குறதுக்கு தர்பூசணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தர்பூசணி ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கோடை காலத்தில் உங்களால் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இயற்கையான பொருள் என்ன அப்படின்னா நம்ம இளநீர் தாங்க. எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா இளநீர் தான். நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை போக்குறதுக்கும் வயிற்று வலி, சூற்று வலி, நீர்க்கடுப்பு, இந்த வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் பரவாயில்லங்க. நீங்கள் இளநீர் சாப்பிட்டாலே போதும், எல்லாமே க்யூர் ஆயிரும். இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சருமம் பிரச்சனையும் அதிகமாகவே வரும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. உடல் வெப்பம் காரணமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நமக்கு பிம்பிள்ஸ் வரும். நிறையா வெயிலில் போயிட்டு வரதுனால ஃபேஸ் நல்லா கருப்பாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இளநீர் டெய்லி தினம் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்லேயும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளோட சரும பிரச்சனையும் சரி பண்ணும், நம்மளோட உடல் பிரச்சனையும் சரி பண்ணுங்க. வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து மட்டும் இல்லைங்க, நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய செரிமான ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுறதுக்கான சக்தி வெள்ளரிக்காயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெள்ளரி பழமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கோடை காலத்தில் கிடைக்கும். நீங்கள் அதை கூட வாங்கி நாங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நாங்களாம் பார்த்திங்கன்னா வெள்ளரி பழத்தில் நல்லா ஜீனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முலாம்பழம். இது நம்ம கிர்னி பழம்னு கூட சொல்லுவோம். இந்த முலாம்பழம் பார்த்திங்க அப்படின்னா அதிக குளிர்ச்சி கொண்ட ஒரு பழங்க. ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ நீங்கள் கோடை காலத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடியதில் இந்த பழமும் ஒன்று. நீங்கள் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் நிதானமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொங்கு. இது பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று. ஈஸியாக கோடை காலத்தில் எல்லா இடங்களையும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ரோட்டு ஓரங்களில் பார்த்துருப்போம். அதிகமாகவே பனை நொங்கு விற்பாங்க. இந்த பனை நொங்குலையும் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. பனை நொங்கு உடலுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சரும பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் மிக மிக முக்கியமான ஒன்றுங்க. நம்மளோட வயிற்று வலி, உடல் சூடு இதெல்லாம் போக்குறதுக்கு வெந்தயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயத்தை நைட்டு நல்லா ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியும் ப்ளஸ் அந்த வெந்தயத்தையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பை இந்த கோடை காலத்தில் குளிர்ச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதநீர். இது பார்த்திங்கன்னா கோடை காலத்துலேருந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பனை மரத்துலேருந்து தாங்க எடுக்கிறாங்க. இந்த பதநீர் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை நல்லா தணிச்சு உடலை குளிர்ச்சியாகவும் நல்லா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வையும் போக்கும். பதநீரில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட எலும்புகளை வலிமையாக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கோடை காலத்தில் அதிகமாக காரமான உணவு எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய வயிற்றுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா தினமும் ஒரு வேளையாவது நீங்கள் கம்மங்கூழ், கேப்பக்கூழ் எடுத்துக்கோங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சியை வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீர்மோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்மளோட வயிறை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தினமும் பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீர்மோர் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருட்களை தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பொருட்களை சாப்பிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக சம்மரில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்.